Hello friends, welcome to Spice Bay. Republic Day special pasta paneer வச்சு Tri Color food செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணி அடுப்புல வச்சு கொதிக்க விடலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கங்க. 1 டீஸ்பூன் ஆயிலும் போட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு 200 கிராம் பாஸ்தா போட்டு நல்லா வேக விடலாம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ அத ஒரு ஜல்லடை வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிய பாஸ்தாவை 3 ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோடு ஒரு அரை டீஸ்பூன் பட்டரும் போட்டு நல்லா சூடான பிற்பாடு 2 ஸ்பூனு பொடியாக நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடு 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டியும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு 2 தக்காளி நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோடு 1 டீஸ்பூனு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூனு schezwan சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு போர்ஷன் பாஸ்தாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா பாஸ்தாவில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 4 துண்டு சீஸு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஈவனாக மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ரெட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு 2 டீஸ்பூனு பொடியாக நறுக்கிய வெங்காயம் போட்டு வதக்கலாம். அதோடு 1 டீஸ்பூனு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூனு மைதா மாவு போட்டு நல்லா கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு மில்க் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூனு oregano போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். க்ரீன் பாஸ்தா செய்கிறதுக்காக இந்த கிரேவிலிருந்து கொஞ்சமாக நான் ஒரு கப்பில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேவியெல்லாம் நல்லா பாஸ்தாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடு இப்போ சீஸு ஒரு 4 துண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சீஸு நல்லா மிக்ஸ்அப் ஆகிடுச்சு. ஒயிட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ க்ரீன் சட்னி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் 2 துண்டு இஞ்சியும் ஒரு 4 பச்சை மிளகாயும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூனு பட்டர் போட்டு அது மெல்ட் ஆன உடனே
ஒரு 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய வெங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த க்ரீன் சட்னியை ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, அந்த க்ரீன் சட்னி எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஒயிட் சாஸ் கொஞ்சம் கப்பில் எடுத்து வச்சு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக 3வது போர்ஷன் பாஸ்தாவை எடுத்து போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீன் மசாலா நல்லா பாஸ்தாவோட மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 துண்டு சீஸு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் நல்லா மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய க்ரீன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பன்னீர் பார்பிக்யூ பண்ணலாம். அதற்கு ஒரு அந்த பார்பிக்யூ ஸ்டிக்கில் கேப்சிகம், பச்சை கலர் கேப்சிகமை ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கிறேன், அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு பன்னீரும் இந்த நீல வாக்கில் வெட்டி இருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் போட்டு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ட்ரை கலர் வந்துருச்சுங்களா. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் பட்டர் போட்டு நல்லா தடவிக்கலாம். பட்டர் சூடான உடனே அது மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை வச்சு மிதமான சூட்டில் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டிக்கு மேலேயும் கொஞ்சமாக சால்ட் போடுறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிக் மேலேயும் oregano கொஞ்சமாக தூவுறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஒவ்வொரு ஸ்டிக் மேலேயும் நல்லா தூவி விடுங்க. ஒவ்வொரு குச்சியை நல்லா திருப்பி வச்சு வேக விடலாம். குச்சிலையும் குடமிளகாய், தக்காளி, இந்த பன்னீர் எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. பாருங்கள், அழகாக நம்மளுடைய பன்னீர் பார்பிக்யூ ரெடி ஆகிடுச்சு. காய்கறிகளும் பழங்களையும் வச்சு கூட ட்ரை கலர் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ரிபப்ளிக் டே ஃபார் மை வியூவர்ஸ்.